அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை பார்க்கும் பொழுது எண்ணற்ற சிறப்புகள் இருக்கின்றது. இந்த ரமதான் மாதம் மகத்தான மாதம். இதில் செய்யப்படக்கூடிய நற்கர்மங்களுக்கு, இபாதத்துக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லையற்ற வகையில் அதுக்கு சவாபுகளை கொடுக்கின்றான். இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். எனவே இந்த மாதத்திலே நாங்கள் குர்ஆனை ஹயாத்தாக்க வேண்டும். சில அறிஞர்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த குர்ஆனை ஓதி முடிப்பது அவசியம் என்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான அனைவருக்கும் இதை 6 மாதத்துக்கு ஒரு முறை என்று சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்களுடைய ஆய்விலே 1 வருடத்துக்கு ஒரு முறை என்று சொல்கிறார்கள். ரமதானில் நாங்கள் 2-3 தடவைகளாவது இந்த குர்ஆனை நாங்கள் ஓதி முடிக்க வேண்டும். அதே போன்று இந்த ரமதானுடைய சிறப்புகளில் பார்க்கும் பொழுது சொர்க்கத்துடைய வாயல்கள் திறக்கப்படுகின்றது. யார் தனக்காக சொர்க்கத்தை திறந்து கொள்ள விருப்பமோ நற்கர்மங்களை செய்து நாங்கள் திறந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நரகத்துடைய வாயில்கள் அடைக்கப்படுகின்றது. யாருக்கு தன்னுடைய நரகத்துடைய வாயில்கள் அடைத்து விட விருப்பமோ முழுமையாக இந்த ரமதானில் நாங்கள் அடைத்து விட வேண்டும். அல்லாஹு தாலா அமல்கள் செய்வதற்காக ஷைத்தானை விலங்கிடுவதாக, அவனுடைய அட்டகாசத்தை அல்லாஹ் அடக்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த மாதத்திலே வரக்கூடிய லைலத்துல் கத்ர், ஒற்றைப்படை இரவுகள், இந்த இரவிலே செய்யக்கூடிய அமல்களுக்கும் எல்லையற்ற நன்மைகள் அல்லாஹ் கூறுகின்றான். இது சம்பந்தமாக இன்னா அன்ஸல்னாஹு என்ற சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக விவரமாக அதனுடைய ஃபதாயில்களை, சிறப்புகளை அள்ளி அல்லாஹ் தஆலா வீசியிருக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதனால், ஈமானோடு நோன்பு நோற்பதனால், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நோன்பு நோற்பதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று நின்று வணங்குவதனால், ஈமானோடு செய்வதனால், கூலியை எதிர்பார்த்து செய்வதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இந்த ரமதான் மாதத்திலே லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குவதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஆக 3 வகையிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதானிலே ஒரு உம்ரா செய்வது நபிகளாரோட ஹஜ்ஜு செய்ததற்குரிய நன்மை என்பதை கூறியிருக்கிறார்கள். ஒரு ரமதானிலே நாங்கள் பொதுவாக ஒரு உம்ரா செஞ்சு இன்னும் ஒரு உம்ரா செய்யும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதுவும் ரமதானில் செய்யும்போது நபிகளாரோடு சேர்ந்து செய்த நன்மையை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கின்றான். அது மாத்திரமல்ல, இந்த ரமதான் மாதத்திலே எத்தனையோ பேருக்கு அல்லாஹு தஆலா நரக விடுதலை அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நோம்பிலையும் அல்லாஹு தஆலா அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான். ஒவ்வொரு நோம்பிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் அவனுடைய துவாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். எனவே இந்த ரமதான் என்பது ஒரு முஃமினுக்கு கனீமத். இது ஒரு சைஃப். இந்த காலத்தில் ஒரு மௌசிம் என்று சொல்வார்கள். இந்த காலத்திலே எவ்வளவுக்கு நாங்கள் நன்மையை சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சம்பாதிக்க வேண்டும். எனவே எதிர்வரக்கூடிய ரமதான் நாங்கள் இருப்போமா என்று சொல்ல முடியாது. உயிரோடு இருப்போமா, ஆஃபியத்தை இருப்போமா என்று சொல்ல முடியாது. எனவே தான் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த எல்லா சவாபுகளை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை தவாபை அடைந்தவர்களாக, சாலிஹானவர்கள் எங்களை மாற்றியதாக, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக ஆக்குவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.